This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. டெய்லி காலையில அர்ஜுனோட ரூம்ல சத்தமா அலாரம் அடிக்கும். அர்ஜுனும் டெய்லி அலாரம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டுக்கு அந்த சைடு திரும்பி படுத்து தூங்கிடுவான். தூக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் எப்பவுமே லேட்டு தான். அவசரமா பெட்ல இருந்து எழுந்து ஓடுவான். அவனோட சாக்ஸை தேடுவான். பிரேக்ஃபாஸ்ட் கூட ஃபுல்லா சாப்பிட்ட டைம் இருக்காது. அரைகுறைய சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான். அவனோட வாட்டர் பாட்டில மறந்துடுவான். பரன்னு ஓடி போய் ஸ்கூல் பஸ்ல ஏறுவான். அர்ஜுனோட மார்னிங் டெய்லி இப்படி பரன்னு தான் ஆரம்பிக்கும். இதாலேயே அவனோட டே எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அன்ஹாப்பியா இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அர்ஜுன் எப்பவுமே அவனுக்குள்ள சொல்லிப்பான், இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம்ஒர்க்கை ஃபுல்லா முடிக்க போறேன். வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு புக்கும் எடுப்பான். ஆனா அவனோட போன்ல ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா போதும், ஒரு மெசேஜ் தானே என்னன்னு பார்த்துட்டு போனை வச்சிடலான்னு எடுப்பான். 10 நிமிஷம் போனை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவேன்னு சொல்லிப்பான். அந்த 10 நிமிஷம் எப்பவுமே 10 நிமிஷமா இருந்ததில்லை. 10 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகும். அப்படியே போன்ல அவனோட டைம் வேஸ்ட் ஆயிடும். அவனோட பேரண்ட்ஸ் ஏன் உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னு அர்ஜுன்கிட்ட கேட்டா அர்ஜுனுக்கு ரொம்ப கோபம் வரும். அவன் மேலேயே அவன் அப்செட் ஆயிடுவான். அப்புறம் அழுதுட்டே ஹோம்ஒர்க்கை ஒரு வழியா வெறுப்புலயே பண்ணி முடிப்பான். சரி, இன்னைக்காச்சும் நம்ம கரெக்டா டைமுக்கு தூங்கிடணும்னு நினைப்பான். தூங்க போக முன்னாடி 5 நிமிஷம் போன்ல நோட்டிபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு தூங்க போலான்னு நினைப்பான். அவனோட பேரண்ட்ஸ் தூங்க போக முன்னாடி போனை யூஸ் பண்ணாம தூங்க அர்ஜுன்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுன் 5 நிமிஷம் தான், கண்டிப்பா நான் போனை வச்சுட்டு தூங்க போயிடுவேன்னு சொல்லி போன் எடுப்பான். அந்த 5 மினிட்ஸ் 1 hour ஆயிடும். மறுபடியும் அர்ஜுன் லேட்டா தூங்குவான். லேட்டா தூங்குனா லேட்டா எழுந்துக்க வேண்டியதுதான். அர்ஜுனோட லைஃப் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. லேட்டா தூங்குறது, லேட்டா எழுந்துக்கிறது, பேரண்ட்ஸ் கிட்ட இதனால திட்டு வாங்குறது, அதால அர்ஜுனுக்கு அப்செட் ஆயிடும். ஆனாலும் டெய்லி நைட் கண்ட்ரோல் இல்லாம போனை யூஸ் பண்றதுன்னு டெய்லி இதே லூப்ல அர்ஜுன் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தான். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு அர்ஜுனுக்கு தெரியல. லைஃப் இப்படியே போறதால அர்ஜுன் நிம்மதியே இல்லாம இருந்தான். ஒரு நாள் ராத்திரி அர்ஜுன் அமைதியா சாமி ரூம்ல போய் உட்காந்துட்டான். வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அர்ஜுன் அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டான், கிருஷ்ணா, நானும் டெய்லி எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் சீக்கிரமா எழுந்துக்கணும், பொறுமையா ஸ்கூலுக்கு கிளம்பணும், என்னோட டெய்லி ஹோம்ஒர்க்கை கரெக்டா டைமுக்கு முடிக்கணும், ஃபோன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கிருஷ்ணா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நான் என்னதான் பண்றது கிருஷ்ணான்னு கவலையா சொன்னான். அவன் கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஒளி அர்ஜுனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அர்ஜுன் அத பார்த்தான். அவங்கள பார்க்க கிருஷ்ணா மாதிரியே இருந்துச்சு. அவன் சாமி ரூம் போட்டோல இருக்க கிருஷ்ணர் மாதிரியே இருந்தாங்க. கிருஷ்ணா அர்ஜுன் கூட உட்கார்ந்தாரு. அவனோட கண்ணை தொடச்சாரு. உன் மேல எந்த தப்பும் இல்ல அர்ஜுனா. உன்னோட மனச நீ ட்ரெயின் பண்ண கத்துக்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அர்ஜுன் அமைதியா கிருஷ்ணா பேசுறத கவனிச்சிட்டு இருந்தான். கிருஷ்ணா சொன்னாரு,
உன்னோட மனசு சொல்றத எல்லாம் நீ கேட்டா அது உன்னை எல்லா திசையிலையும் இருந்து உன்னை இழுக்க ஆரம்பிச்சிடும். அதிகமா தூங்குறது, சோம்பேறித்தனம், கோவப்படுறதுன்னு எல்லாமே. ஆனா உன்னோட மனசை நீ கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா அது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடும். உன்னோட லைஃபும் ரொம்ப நிம்மதியா அழகா இருக்கும். அர்ஜுன் கேட்டான், ஆனா கிருஷ்ணா, நான் என்னோட மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சனானு கூட எனக்கு தெரியல கிருஷ்ணா. கிருஷ்ணா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எல்லாருமே அவங்களோட மனசை கட்டுப்படுத்த முடியும் அர்ஜுனா. அதுக்கு பெரிய ப்ராமிசஸ் தேவையில்லை, உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் தேவையில்லை. சின்ன சின்ன வெற்றினால உன்னோட மனசை நீ கட்டுப்படுத்த முடியும். எப்படி கிருஷ்ணா? கிருஷ்ணா அர்ஜுனுக்கு 3 பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸை கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல, உங்களோட அலாரம் கிளாக்கை உங்கள் பெட்ரூமில் உங்களுக்கு பக்கத்தில் வைக்காம ஹாலில் வச்சுக்கோங்க. அலாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எழுந்து போகணும். அப்படி எழுந்துக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க. நீங்கள் மறுபடியும் தூங்க போகாமல் இருக்க இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்மால் விக்டரி. அடுத்து, உங்களோட ஹோம்ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சிடணும்னு பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைங்க. அந்த 10 நிமிஷம் நீங்கள் நினச்ச மாதிரி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணால் அது உங்களுக்கான சின்ன வெற்றி. உங்களோட மனசு இந்த சின்ன சின்ன வெற்றினால டிசிப்ளினை கற்றுக்கும். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண உட்காரது உங்களுக்கு ஒரு பழக்கமாக ஆயிடும். உங்கள் மனசு அந்த சின்ன வெற்றி தர சந்தோஷத்துக்காக ஹோம்ஒர்க் பண்ண உட்கார வைக்கும். அடுத்ததா, ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பில்லை. ஆனால் உங்களுக்கான வேலை எல்லாத்தையுமே முடிச்ச அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் தாராளமாக ஃபோன் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹோம்ஒர்க்கை முடிச்ச அப்புறம் தான் உங்கள் ஃபோனை எடுக்கணும்னு நினைங்க. அப்படி ஒரு நாள் பண்ணால் அந்த சின்ன வெற்றி கொடுக்குற சந்தோஷத்துக்காக உங்கள் மனசு அதை தினமும் பண்ண வைக்கும். நீங்களும் எந்த கில்ட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் நிம்மதியாக ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தூங்க போகலாம். கிருஷ்ணா அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னார், அர்ஜுனா, ஒழுக்கன்றது ஒரு தண்டனை இல்லை, அதுதான் நம்மளோட பலம். டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்கும், கஷ்டமாக்காது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா உன்னோட மனசை நீ ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். இதை சொல்லிட்டு கிருஷ்ணா மறைஞ்சு போக ஆரம்பிச்சாரு. அர்ஜுனுக்கு மனசுல ஒரு பெரிய தெளிவு வந்த மாதிரி இருந்துச்சு. அவனோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அலாரம் அடிச்சது. அலாரம் ஆஃப் பண்றதுக்காகவே அர்ஜுன் பெட்ல இருந்து எழுந்துட்டான். போய் ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிச்சான். அப்புறம் அவனுக்கு பெட்ல போய் படுக்கணும் போல இருந்துச்சு. ஆனா நம்ம முடிச்சு இருந்தா அந்த சின்ன வெற்றி நம்ம மனசை சந்தோஷப்படுத்தோன்னு புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு முடிச்சிருந்தான். அந்த நாள் சாயந்தரம் அவனோட ஹோம்ஒர்க் பண்றதுக்காக 10 மினிட்ஸ் டைமர் வச்சு உட்கார்ந்தான். 5 நிமிஷம் ஆகும்போதே அர்ஜுனுக்கு எழுந்து போய் போனை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனா அவன் போல. கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் இருக்கணும்னு உட்கார்ந்தான். மறுபடியும் அந்த சின்ன வெற்றி அவனோட மனசை சந்தோஷப்படுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவன் ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்கும் போனை எடுக்கல. ஹோம்ஒர்க் முடிச்சு நிம்மதியா போனை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணான். அந்த நிம்மதி அவனோட மனசை சந்தோஷப்படுத்துச்சு. அடுத்த நாள் அர்ஜுன் இதை மறுபடியும் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா அந்த சின்ன சின்ன வெற்றி நம்ம மனசுக்கு கொடுக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சான். அர்ஜுன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிக்கல. பட் ஒரு நாளும் அவனோட மனசை கட்டுப்படுத்த அவன் கத்துக்க ஆரம்பிச்சான். அவன் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான்.
அது அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. காலையில எந்த அவசரமும் இல்லாம ஸ்கூலுக்கு பொறுமையா கிளம்ப ஆரம்பிச்சான். எந்த கோவமும் கில்ட்டும் இல்லாம ஹோம்ஒர்க் பண்ணுவான். சந்தோஷமா போனை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுவான். அவனோட பேரண்ட்ஸ் இதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவனோட டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இந்த டிஃப்ரென்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா உணர ஆரம்பிச்சான். அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்ணும்போது சொன்னான், இன்னைக்கு நான் என்னோட மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டேன் கிருஷ்ணா. என்னை கைட் பண்றதுக்காக ரொம்ப நன்றி கிருஷ்ணா. செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கம், பகவத்கீதால சொல்லப்படுற ஒரு முக்கியமான பாடம். நான் அர்ஜுனாக்கு அவனோட ஆசைகளை, அவனோட மனசை கட்டுப்படுத்தும் போதுதான் நிம்மதியும் வெற்றியும் வரும்னு சொன்னேன். நீங்களும் உங்களோட மனசை கட்டுப்படுத்த ட்ரெயின் பண்ண கத்துக்கோங்க. இது எல்லாருமே கண்டிப்பா பண்ண முடியும். உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க உங்க மனசுக்கு சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. தினமும் டைமுக்கு எழுந்துக்கோங்க. உங்களோட வேலைகளை நீங்க கரெக்டா பண்ணி முடிங்க. இப்படி சின்ன வெற்றிகள் தான் உங்க மனசை கட்டுப்படுத்த உதவும். இதால உங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா அழகா மாறும். நீங்களும் ரொம்ப தைரியமா உணர்வீங்க. உங்களோட மைண்டுக்கு பவர் அதிகம். அது போற திசையிலெல்லாம் நீங்க போக ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை கஷ்டமாயிடும். ஆனா நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க மனசு நடத்தி கொடுக்கும். உங்க மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. உங்களுக்குள்ள அதுக்கான தைரியம் இருக்கான்னு யோசிக்காதீங்க. உங்க எல்லாருக்குள்ளேயுமே அந்த தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தை பயன்படுத்த கத்துக்கிறவங்க ஜெயிப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். பகவத்கீதாவோட கதைகளை தெரிஞ்சுக்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.